என்ன மாரியே யாராவது நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ரைஸ் பண்ணுங்க ஹேண்டு. அட்லீஸ்ட் தம்ஸ் அப் ஆச்சு குடுத்துருங்க. இது சண்டே எடுத்த விலாகுங்க. 2:41க்கு தான் நான் பாருங்களேன், போய் சாப்பாடே வந்து வைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து ப்ரெஷர் அப்பா இருந்திருக்கேன்னு பாருங்க. காரக்குழம்பு வைக்கிறதுக்காக புளி ஊற போட்டிருக்கேன். சாமான் வந்து மார்னிங் செஞ்ச பொங்கலு, அந்த சாமான்லாம் அப்படியே விழுந்துருச்சு. எனக்கு சுத்தமா அன்னைக்கு ஒர்க் பண்ணவே மைண்டே இல்லன்னு சொல்லலாம். ரெஸ்ட் குடுத்துருக்கலாம்ல எனக்கு அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து இது எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் பதிஞ்சிருச்சு. நான் ரீசெண்டாக வந்து ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து பார்த்துட்ருந்தேன். சண்டேல போய் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து 2:00க்கு அப்புறம் இருக்கவே மாட்றாரு. நான் போகணுங்க வீட்டுக்கு, நான் போகணுங்கன்னு சொல்லிட்டு, நாங்கள் பண்ணுறத கூட அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போனாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னு கேட்டால், என் வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் போய் தான் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. "ஏங்க வீட்டில் செய்ய மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "இல்லைங்க, வாரத்தில் 6 நாளும் அவங்க சமைக்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் சண்டே மட்டும் அவங்க காலையில் டிஃபன்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் டீ, காஃபி முதல் கொண்டு நாங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுத்துருவோம். அவங்க ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கட்டும், தூங்கட்டும். பசங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும். அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு டெய்லி அவங்க வந்து சமையல் செய்கிறது, வீடு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் சண்டே மட்டும் நாங்கள் அவங்களுக்கு லீவு கொடுத்துட்டோங்க" அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸ்லி அது என் மைண்ட் செட்டில் வந்து பதிஞ்சிருச்சு. என்னடா ஒரு சில பல நாட்களில் வருடங்களாகவே நம்ம வந்து லீவுன்றதே நமக்கு இல்லாமல் போயிருச்சு. நமக்கும் இந்த மாதிரி லீவு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கா? ஹஸ்பண்டுக்கு கூட சாட்டர்டே சண்டேன்னு லீவ் இருக்குங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு லீவு கூட இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் லீவு கிடைச்சா அன்னைக்கு தான் எனக்கு சுதந்திரமே கிடைச்சா மாதிரி.